இந்த சின்ன பையன் ஒரு முதலையுடைய வாய்க்குள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மா பயத்துல பயங்கரமா கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த முதலை அவங்க வீட்டுடைய விண்டோவையே உடைச்சிக்கிட்டு அவங்க முன்னால வந்து நின்னுடுது. நான் ஆபத்தானவன் கிடையாது, நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குது. ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதலை அதெல்லாம் கண்டுக்காம அவங்க வீட்டுல ஒரு மசாஜர் இருக்கும், அதை எடுத்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப தெரியாதனமா அந்த மசாஜர் அதுடைய வாய்க்குள்ளேயே போட்டு முழுங்கிடுது. அதனால அதுடைய முழு உடம்புமே அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் அது அவங்க வீட்டுடைய பாத்டப்ல போய் படுத்துக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க அம்மா அதை அடிக்கிறதுக்காக கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பொறுமையா வந்து பாத்ரூம் டோரை ஓபன் பண்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த முதல்ல ஒரு துணி எடுத்து அதோடைய உடம்ப மறைச்சிக்க பாக்குது. அதை பார்த்தா இவங்க பயத்துல பயங்கரமா கத்திடுறாங்க. இவங்க கத்துறதை பார்த்து பயந்து போய் அந்த முதலையும் பயங்கரமா கத்திடுது. அதுக்கப்புறம் அந்த முதல்ல அந்த பையனுடைய அம்மாக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு டேஸ்டான சமையல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டு ஒரு வழியா அவங்கள அது வழிக்கு கொண்டு வந்துருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு கேக்லாம் ரெடி பண்றாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க அப்பாவுக்கு மட்டும் முதலையை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால அந்த முதல்ல அவங்க அப்பாவுக்கு ரெஸ்லிங் தான் பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்லிங் சூட் எடுத்து அவர்கிட்ட தூக்கி போட்டுட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில அவங்க அப்பா அந்த முதலையை தோக்கடிச்சிடுறாரு. அதனால இப்போ அவருக்குமே அந்த முதலையை ரொம்ப பிடிச்சு போய் மொத்த ஃபேமிலியுமே அந்த முதலைக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல்ல டெய்லி அவங்க முன்னால சூப்பரா டான்ஸ்லாம் ஆடி அழகா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுது. ஆனா அதுக்கப்புறம் புதுசா ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரர் இங்க முதல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு அனிமல் கண்ட்ரோல் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க வந்து அந்த முதலைக்கு ஷாக் கொடுத்து அதை பிடிச்சிடலான்னு பாக்குறாங்க. அதனால அந்த முதல்ல ரொம்பவே பயந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஆபீசர் அந்த முதல்ல மேல மயக்க மருந்தை ஷூட் பண்ணிடுறாரு. உடனே அது அங்கேயே மயங்கி விழுந்துருது. அப்புறம் அதை கூட்டிட்டு போய் ஒரு ஜூல விட்டுறாங்க. ஆனா அதுக்கு மனுஷங்க லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். அதனால அதால அங்க இருக்கிற முதலைங்க கிட்ட கூட பேசவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த முதல்ல அந்த ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுது. அப்புறம் மறுநாள் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த முதல்ல இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து யாருக்குமே தெரியாம அந்த முதலையை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறாங்கன்னா நேரா ஒரு மியூசிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வேற வந்துடுறாங்க. இப்ப அந்த பையன் அந்த முதல்ல கிட்ட போய் நீ தயவு செஞ்சு உன்னுடைய டேலண்ட்டை காட்டிடு, இல்லனா எங்களால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த முதலைக்கு கூட்டத்தை பார்த்தாலே பயம் வந்துரும். அதால எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த பையன் கிவ் அப் பண்ணாம அந்த முதலையை என்கரேஜ் பண்ற மாதிரி மைக்க பிடிச்சி சூப்பரா பாட்டு பாடுறான். அதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த முதல்ல மைக்க வாங்கி வேற லெவல்ல பாட்டுலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து அங்க இருந்த ஜட்ஜஸ்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. மறுநாள் அதை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த முதலையை இவங்களே கூட வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஜட்ஜி கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறாங்க. கடைசியில அந்த முதலையை இவங்க கூடயே வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.